ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் லிஸ்ட்டு பார்த்துருந்தோம். நார்மலாக லிஸ்ட்டுன்னா இந்த இதை மட்டும் காமிச்சிட்டு போயிருப்பேன். இந்த வீடியோவில் லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாப்புலராக யூஸ் பண்ணுறது கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர். இப்போ நார்மலாக லிஸ்ட்டுனா இப்படி தான் குறிப்பிடுவோம். இதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர் இருக்குது, ஹிட்டனாக இருக்குது. அதை எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு போடுறது நம்ம லிஸ்ட்டு, இது நம்ம குறிப்பிடுறது. அது ரெண்டாவதாக போகிறது லிஸ்ட்டோடைய ஆப்ஷன்ஸ். அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிகேஜி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதில் ஏ லிஸ்ட்டில் ஏன்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பேஸ் விட்டு அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடியது ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ -A அப்படின்றது ஆல் அப்படின்றது இதோட ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்ணால் காட்டிடும். வருதா? ஹிடன் ஃபைல்ஸ்னால் டாட் போட்டிருக்கிறது எல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ். டாட், டபுள் டாட், டாட் கேட்ச், டாட் பேஷ் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கிறதுல ஹிடன் ஃபைலு. இப்போ நார்மலாக இப்படி எல்எஸ் பண்ணோம்னா அது காட்டாது. எல்எஸ் இப்போ ஏ போட்டால் மட்டும் இந்த ஃபைல் காட்டும். இது ஃபஸ்ட்டு. இப்போ செகண்டு பார்த்தீங்கன்னா லாங், அதே மாதிரி தான். இப்போ எல்லை குறிப்பிடுவோம். இது லாங்னா அந்த ஃபைலோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் நம்மக்கிட்ட கொடுத்துரும். டீட்டெயிலெலாம் போட்டால் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது DRWX, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது ஃபோல்டருக்குன்னா இது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மிஷினரி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிடும். ரெண்டாவதாக இருக்கிறது லிங்க், தேர்டு, ஃபோர்த். இது வந்தது. இதை நம்ம யூஸ் பண்ணுற மிஷினோட நேம் இது. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஹூ ஆம் ஐ போட்டிங்கன்னா இதுவும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம மிஷின், இது சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அந்த மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அதோட இந்த ஃபோல்டர் நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து எவ்வளோ சைஸ் எடுத்துருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காட்டும். இதுதான் அதோட சைஸ், ஃபோல்டரோட சைஸ். இது டே டு டே டைம். இது இந்த 3 காலத்தை பிரிச்சிடும். இது அந்த இதோட ஃபைல் நேம். ஓகேவா? இது எல். அடுத்து பார்க்க போகிறது -T டைம். இது ஏன்னா டைம் பொறுத்து இதை பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த டைமில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபோல்டர் 1, அடுத்தது 11 ஃபோல்டர் 2. இந்த மாதிரி டைமை பொறுத்து பிரிண்ட் பண்ணி காட்டும் இது. அடுத்தது கேபிட்டல் எஸ்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இது இவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு ஸ்டோரேஜில். இதில் எது அதிக அளவு மேக்ஸிமம் பிடிச்சிருக்குதோ அந்த ஃபைலை முதலேருந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடும். இப்போ ஃபோல்டர் 1 பார்த்தீங்கன்னா 3.4 பைட்ஸ் எடுத்துருக்கு. அந்த மாதிரி அதோட மேக்ஸிமம் அதை பொறுத்து பிரிண்ட் பண்ணி காட்டும். அதிலேயே பக்கம் ஒரு ஸ்மாலர் சேர்த்துட்டீங்கன்னா இதில் மினிமமாக எதில் எங்கே இருந்து வருதோ அதிலேருந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். பாருங்கள், ஃபண்டர் 1.txt 0 பைட். அதனால் இங்கேயும் மினிமமாக அதில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி தான் அது காட்டுது. அடுத்து இதுதான் மேக்ஸிமமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இதில் நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தானே கொடுத்துருந்தோம். இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸு 2 விதமாக கொடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டுன்னா எல்எஸ் போட்டு, இப்போ நான் ஏன்னா ஆல் இதை கொடுத்துட்டு அது பக்கம் இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு இந்த டைமும் சரி, இல்லை கேபிட்டல் எஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் குறிப்பிடலாம். இது 1லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாம் தெரிஞ்சுன்னா அதை கொடுத்துட்டு இப்படி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஆல் ரூட் டைரக்டரி காட்டிடும். ரெண்டாவதாக கொடுத்துங்கிறது இந்த டைம் பொறுத்து இதெல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டுது. எஸ்ஸு எது மேக்ஸிமமாக வேல்யூ பிடிச்சிருக்கோ அதுலேருந்து பிரிண்ட் பண்ணி இதை காட்டுறது. பாருங்கள், கடைசி இதுதான் மினிமம் 0 பைட்ஸ்னால இது கடைசியாக வந்துருக்குது. இப்போ இதுவே இன்னொரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன். இந்த பக்கம் இந்த ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் பக்கத்தில் இந்த டீன டைமு, அது பக்கத்துலேயே கேபிட்டல் எஸ் இப்படி கொடுத்தாலும் முன்ன பார்த்து அதே ரிசல்ட்டு தான் எப்படியும் வரும். 2 விதமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நிறைய ஆர்கியூமெண்ட்னாலும் கொடுக்கலாம். ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய பேர் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா ஹூ ஆம் ஐ போடுங்க. WH ஹூ ஆம் ஐ. இதில் நீங்கள் பாதி வார்த்தை டைப் பண்ணதை டேப் கொடுத்தீங்கன்னாவே அது ஆட்டோ ஃபில் ஆயிரும். சரிங்களா? இது பின்னாடி என்னென்ன வார்த்தை கடை வந்துடும். ஹூ ஆம் ஐன்ற கமெண்டை மட்டும் என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய நேம் இங்கே வந்துருச்சு. இப்படி தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேமை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது அப்படின்றத பார்க்கலாம். லினக்ஸா, விண்டோஸா, மேக்கா, அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நம்மளுடைய மிஷின் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா UNAME UNAME. இந்த டேப் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபில் ஆகிடுது. UNAME. நம்மளோட சிஸ்டம் லினக்ஸ்னு வருது பாருங்க. நம்ம சிஸ்டம் வந்து லினக்ஸு. இப்போ இந்த லினக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிச்சு. ஏன்னா வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறதுன்னா அதே UNAME பக்கத்தில் மைனஸ் போட்டு R என்ற ஒரு இதை கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன்னு வந்துடும் பாருங்கள். 5.4 இருந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வெர்ஷன்னு காட்டிடும். இப்போ நம்ம வெர்ஷன் என்னன்னு பார்த்துருச்சு. எந்த ஹோஸ்ட் வழியாக நமக்கு இந்த நம்ம டைப் பண்ணுற கனெக்ஷன்ஸ் எல்லாம் சென்ட் ஆகி ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும்னா இது UNAME N அப்படி கமெண்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற எல்லா டெர்மக்ஸும் எல்லாமே லோக்கல் ஹோஸ்ட் வழியாக தான் போய் வரும். லோக்கல் ஹோஸ்ட்னா 127.0.0.1 இதுதான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னுவோம். மிஷினில் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டாவே போதும். அடுத்தது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னு எப்படி பார்க்குறதுனா போட்ட M கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர் வந்துடும். வந்து AArch64. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸில் 64 பைட்ஸ் 32 பைட்ஸ்ன்றாங்களா, அந்த மாதிரி நம்மளோட சிஸ்டம் இது. லினக்ஸில் ஒரு ஆர்கிடெக்சர். இப்போது நம்மளோட சிஸ்டத்தை பற்றி உடைய டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஏதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து அது ஒரு கோடை எடுத்துக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி டெர்மக்ஸ்லேயே இன்பில்டாக டூல் இருக்குது. அதை வச்சு இது ஒரு கமெண்டாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டெர்மக்ஸை இது பண்ண வைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு பேரை சேவ் பண்ணி வைக்கணுன்னா நெக்ஸ்ட்டு மொபைல்னு ஒரு பேர் சேவ் பண்ணுறீங்க. இப்படி சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணாது, இது ஒரு கமெண்டாக எடுத்துக்கிட்டு டெர்மக்ஸ் வந்து இது இல்லை, அதுக்கு பதில் இந்த பிகேஜி போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதுக்கு அதான வார்த்தைகளை இது பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து இது சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. டிஸ்பிளேவே பார்க்குறதுக்கு நிறைய லெட்டர் இதாக வந்து இருக்குது. அதனால் கிளியர் பண்ணிட்டு இது ஒரு கமெண்டாக மட்டும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும். அது பின்னாடி ரன் ஆகக்கூடாது. அப்படின்னா எக்கோன்ற ஒரு கமெண்ட் இருக்குது, ECHO. இந்த கமெண்டை போட்டு முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரிங்கை இந்த டபுள் கொட்டேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன். இதில் போய் நீங்கள் என்ன பேர்னாலே சேவ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நான் மொபைல்னு சேவ் பண்ணுறேன். மொபைல் சேவ் பண்ணிட்டு கடைசியாக அந்த கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கு முன்னாடி பின்னாடி போட்டிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இது பாருங்கள், இது பின்னாடி எந்த ஒரு இதுவுமே ரன் ஆகலை. இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது printf அப்படி, அதை பற்றி பார்க்கலாம். PRINT printf. இந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி அதுவும் இதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதே மொபைல் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆனால் பிரிண்ட் பண்ணால் இது வந்து /n அந்த /n கொடுத்தீங்கன்னா அது இதுக்கு /n கொடுத்த மாதிரி. இதுக்கு நீங்கள் என்ன தான் /n நீங்கள் கொடுக்கலினாலுமே இது முன்னாடி பின்னாடி /n எடுத்துக்கோனா இந்த printf வந்து எடுத்துக்காது. இந்த printfலே இந்த மாதிரி எக்கோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி இது பிரிண்ட் ஆகும். அதே நீங்கள் printfலே இந்த மாதிரி எப்படி பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு
இந்த ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு என்ன டைப் பண்ணிங்கன்னா அது இதே மாதிரி தான் எக்கோ ஃபங்க்ஷன் மாதிரியே வேலை செய்யும். ஆனால் இந்த எக்கோவில் முன்னாடி அந்த ஸ்லாஷ் எண்ணை வந்து அது எப்பயுமே வந்துடும். நீங்கள் ஒரு வாரத்தை எடுத்து நீங்கள் போலனாலையுமே அது எப்பயுமே ஸ்லாஷ் எண் இருக்கும். ஏன்னா இந்த பிரிண்ட் எஃப்பில் இருக்காது, நம்மளே மேனுவலாக டைப் பண்ணோம். ஓகேவா? இந்த விஷயம் பாப்புலராக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண நம்ம டச்சுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். TOUC டச்சை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இது நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ABC எல்எஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ABC. ஆனால் இந்த இப்போ ஏபிசியில் நம்ம உள்ள எதுவுமே இருக்காது, 0 bytes காட்டுறோம் பாருங்க. LS L ABC பாருங்க, 0 bytes உள்ள எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. இந்த டச் யூஸ் பண்ணால் இது ஒன்று மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஃபைலை க்ரியேட் மட்டும் தான் பண்ணி வைக்க முடியுமா தவிர உள்ளே எதையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் இது வந்து பெஸ்ட்டாக வழியே கிடையாது. இதுக்கு இன்னொரு பதில் கேட்டுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அது யூஸ் பண்ணால் கேட் ஒரு ஃபோல்டரை ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணால் கேட் இதை யூஸ் பண்ணி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பேர் இப்போ ABC1 ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன் பாருங்கள். ஃபோல்டர் கேட்ட உடனே இப்போ இந்த ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி கேட்குறதுக்கிட்ட க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது இன்புட் தாங்கன்ற அந்த கமெண்ட் இங்கே பாருங்கள் டைப் பண்ண வந்துடும். அதே நம்ம இந்த டச் யூஸ் பண்ணால் டச் யூஸ் பண்ணிட்டு நேனோக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இந்த கேட் யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் திஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாருங்க, திஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு இதை விட்டு எப்படி வெளியே வரலான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் D கொடுங்க. D கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வெளியே வந்துடும். இப்போ இந்த கேட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி உள்ளே நம்மளால் இன்புட் கொடுக்க முடியும். அது நான் அப்படி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ABCயில் 1 பாருங்கள், உள்ளே இன்புட் இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு 13 bytes இருக்குது. ஆனால் இதே நம்ம டச் யூஸ் பண்ணும் போது ஒரு ஃபைலை க்ரியேட் மட்டும் தான் பண்ண முடியும். இதே கேட் யூஸ் பண்ணால் நம்மளால் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி உள்ளே ஏதாவது டேட்டா கொடுக்க முடியுது ஆகும். அதே அந்த டேட்டாவே இதில் பிரிண்ட் பண்ணி காட்ட முடியும் கேட்டில். இப்படி கேட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சிம்பிள் நான் போட்ட மாதிரி இந்த ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இது. இப்போ போட்டு ABC1 போட்டோம்னா இதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குதோ அது பிரிண்ட் பண்ணி காட்டும். ரைட்டா? இப்போ இந்த டேட்டாவே நான் டூப்ளிகேட் பண்ணணும் வேறு ஒரு ஃபைலுக்கு அப்படின்னீங்கன்னா காப்பி மூவ் பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னா கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறீங்களோ அப்படி போட்டு 1 இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு முன்ன போட்டோம் பார்த்தியா அந்த இது இந்த ஒரு பட்டன் கிரேட்டர் தென் பட்டன் யூஸ் பண்ணிட்டு எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் அதே ABC2ன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ABC2 இப்போ இது க்ரியேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ABLS பண்ணி பார்த்தா AB2ன்னு ஒரு புது ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளேயும் திஸ் இஸ் த பெஸ்ட்டுன்னு தான் இருக்கும். காட்டுறாங்க கேட் AB2 பாருங்க வருதா, திஸ் இஸ் ஏ பெஸ்ட். ஸோ இது இப்படி கேட் இப்படி போடக்கூடாது. நம்ம கேட் இப்படி போட்டு இப்போயே நம்ம இப்படி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து எந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணுறோமோ அந்த ஃபைலோட நேம் தரணும். இது பாருங்கள், அந்த ஏற்கனவே அதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது. என்னன்னா திஸ் இஸ் பெஸ்ட்டுன்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நான் புதுசாக தரேன் நியூ டேட்டா அப்படின்னு. நியூ டேட்டா கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் D கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ LS பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், 2 ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம காப்பி பண்ணது ABC2ல். இப்போ கேட் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். கேட் ABC2 இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண டேட்டா வருது பார்த்தீங்கன்னா 3 டைம் இது பண்ணோம். இப்போ நியூ டேட்டா அப்படின்றத நம்ம இதிலே ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போது அந்த ஃபைல் இருக்குது கேட் -n ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அது பின்னாடி எந்த ஒரு டேட்டா பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் 1 2 3 4ன்னு
அதோட நம்பர் போட்டு காட்டும் இது. இந்த ஒரு ஃபங்க்ஷனு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.